வேண்டும் அண்ணாமலை மீண்டும் அண்ணாமலை. அண்ணாமலை அண்ணன் ஏன் பாஜகவோட மாநில தலைவரா நீடிக்கணும் நான் கேட்கறேன்னா, 2014 19 பாஜக தான் மத்தியில் ஆளுங்கட்சியா இருந்துச்சு. அன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல பாஜக காரன் எத்தனை பேர் மதிச்சாங்க? ஆனா இன்னைக்கு பாஜக காரனுக்கு தனியா ஒரு மரியாதை இருக்குல்ல. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? அண்ணாமலை அண்ணன் மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தானே. அண்ணாமலை அண்ணன் மாநில தலைவர் ஆருக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாநில தலைவர், அதாவது பாஜக மாநில தலைவரை எதிர்கட்சிக்காரன் காமெடி பீஸாவோ மீடியாக்காரன் டம்மி பீஸாவோ தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அண்ணாமலை அண்ணன் மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் மீடியாக்காரனும் எதிர்கட்சிக்காரன் வாயை மூடிக்கிட்டு பதறிக்கிட்டு தானே இருக்காங்க. அதுக்கு காரணம் யாரு? அண்ணாமலை அண்ணன் தானே. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தலைவரா இருக்கணும்னு ஆசைப்படுறது என்னங்க தப்பு இருக்கு? என் கட்சி திமுக கிடையாது உதயநிதிக்கு சொம்படிக்கிறதுக்கு. என் கட்சி காங்கிரஸ் கிடையாது ராகுல் காந்திக்கு சொம்படிக்க இருக்கு. என் கட்சி பாரதிய ஜனதா கட்சி, மக்களுக்கான கட்சி. அப்ப நான் மக்கள்ல ஒருத்தன். அப்போ என்ன யார் லீட் பண்ணுன்றத நான் என்னோட கருத்தை முன்வைக்கிறேன். நான் தான் முடிவெடுப்பேன்னு சொல்ல கிடையாது. என் கட்சி தலைமைக்கு ஒரு வலியுறுத்தல் பண்றேன். எனக்கு அண்ணாமலை அண்ணன் மாநில தலைவரா வரணும்னு சொல்லி நான் கேட்கறேன் பப்ளிக் புறத்துல ஓப்பனா. அதனாலதான் நான் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமா டெல்லி தலைமைக்கு லெட்டர் அனுப்பியிருக்கேன். நிறைய பேருக்கு அவங்க போஸ்டிங் போயிடும், அடுத்த போஸ்டிங் கிடைக்காதுன்னு அண்ணாமலை அண்ணனுக்கு ஆதரவா பேசாம நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அண்ணாமலை அண்ணன் மறுபடியும் தலைவரா போட்டதுக்கு அப்புறம் சிங்கிச்சாம் போடுறதுக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கும் ரெக்கமெண்டேஷன் கேட்கறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. அந்த யூஸ்வலா இருக்கிற சில்லறைங்களா ஓரமா இருங்க. நான் அண்ணனோட உண்மையா இருக்கிற விசுவாசி, பாஜக விசுவாசி. அதனால அண்ணாமலை அண்ணனுக்கு பாஜக விசுவாசமா இருப்பேன். வேண்டும் அண்ணாமலை மீண்டும் அண்ணாமலை. அண்ணாமலை அண்ணன் மீண்டும் மாநில தலைவரா வரணும்னு தமிழக மக்களை விட கர்நாடக மக்கள் ரொம்ப இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கலாம் ஹொசூர் பார்டர் பெங்களூர் பார்டர் எல்லாம் கிடையாது. எல்லா சிமோகா சிக்மங்களூர் பகுதியில் இருக்கிறவங்க, அதாவது நார்தன் கர்நாடகா, அங்க இருக்கிறவங்க சாமி கிட்ட நாங்க ஆடு பலியிடுறோம்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை அண்ணன் மீண்டும் மாநில தலைவரா வரணும்னு. அது போக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுல அவரை வச்ச காட்டி கூட பரவாயில்ல, கர்நாடகாவுக்கு அவரை மீண்டும் அனுப்புங்க அண்ணாமலை அண்ணனை. நாங்க இவரை இங்க எம்எல்ஏவோ எம்பியாவோ மினிஸ்டர் ஆக்கி அழகு பார்த்துப்போம் அப்படின்னு கர்நாடக மக்கள் கேட்கறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இன்னைக்கு 3ஆம் தேதி, நாளைக்கு 4ஆம் தேதி, இன்னைக்கு இந்த 2 நாள் ஒர்க்கிங் டேஸ். எல்லாருமே ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து நம்ம டெல்லி தலைமைக்கு அனுப்புவோம். இது வந்து நம்ம டெல்லி தலைமைக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமே அனுப்புறது வந்து டெல்லி தலைமையை நம்ம எதிர்த்து நம்ம செயல்பட போறது கிடையாது. நம்ம கட்சி வந்து ஜனநாயக ரீதியான கட்சி. நம்ம கட்சிக்கு வந்து நம்ம வலியுறுத்துறோம். அண்ணாமலை அவர்கள் வந்து மீண்டும் தலைவரா வந்தா நல்லா இருக்கும் வலியுறுத்துறமே தவிர்த்து தலைமைக்கு எதிராக நம்ம செயல்பட கிடையாது. அதை நான் கிளியரா இங்க சொல்லணும்னு விரும்புறேன். கர்நாடக மக்கள் அடுத்தடுத்து கர்நாடகத்துல வீடியோஸ் போடுவேன்னு இருக்காங்க அண்ணாமலை அண்ணனுக்கு ஆதரவா. தமிழ் மக்கள் நாமளும் வீடியோஸ் போடுவோம், சோசியல் மீடியால எழுதுவோம், ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புவோம். ரெஜிஸ்டர் போஸ்ட் உங்களுக்கு பண்ண தெரியலன்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். எங்க டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புறதுன்றது.